அறிமுகம் இல்லாத முத்திரைகள்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க. ஆ யோக ரத்னா பாலசுப்ரமணியன் ஐயா அவங்க தான் நம்மிடையே இணைஞ்சிருக்கிறாங்க. ஐயா அவங்க இன்னைக்கு நமக்கு கொடுக்க இருக்கிற தலைப்பு வந்து விநாயகர் முத்திரை. விநாயகர்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? விநாயகர் முத்திரை பத்தி ஐயா அவங்க மிக சிறப்பான விளக்கம் அளிக்க இருக்கிறாங்க. ஐயா அவர்களை நாம் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. என்னுடைய ஆடியோ வீடியோ கரெக்டா இருக்குங்களா? கிளியரா இருக்குங்க ஐயா. ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய வகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இந்த முத்திரை வகுப்பை ஏற்பாடு செய்த இறை சாதனை மார்க்கத்தில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. பயிற்சிக்கு போகலாம். இன்றைய பயிற்சியோட தலைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா கணேச முத்திரை. விநாயக பெருமான் பலவிதமான முத்திரைகள் வச்சிருப்பாங்க. அந்த முத்திரையை தான் நம்ம பயிற்சியில செய்ய போறோம். இந்த ஒவ்வொரு முத்திரையும் பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு எந்தவித நன்மை தருகிறது, அதையும் நம்ம முழுமையா பார்க்க போறோம். பயிற்சிக்கு முன்னால இந்த கணேச முத்திரை வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவ வசிய முத்திரையில ஒரு அடக்கம் தான். ஓகேங்களா? தேவ அப்படின்னு பார்க்கும் பொழுது கடவுள் அப்படின்னு அர்த்தம், காடு. வசியம் என்றால் அட்ராக்ட், ஈர்த்தல். கடவுளை வசியம் செய்வதற்கு, இப்போ ஒவ்வொரு கடவுளையும் வசியம் செய்வதற்கு என்னென்ன முத்திரைகள் செய்யலாம் அப்படின்றது நிறைய இருக்கு. இன்றைய தலைப்புல விநாயகருக்கான முத்திரை நம்ம பார்க்க போறோம். இப்ப முதல்ல கடவுள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூன்றா நம்ம பிரிக்கிறோம். ஒண்ணு பிரம்மா, திருமால், சிவா. அதாவது உருவாக்குறவரை நம்ம என்ன சொல்றோம்? பிரம்மான்னு சொல்றோம், கிரியேட்டர். அடுத்தது ப்ரொடக்டர், பாதுகாப்பவர், திருமால்னு சொல்றது. அடுத்தது அழிப்பவர், சிவபெருமான். சோ சிவன் அழிக்கிறார் அப்படின்னு நம்ம பயப்பட வேணாம். ஒரு பொருள் அழிந்தால்தான் இன்னொரு பொருளுக்கு நம்ம வழிகாட்டுதல், வழி கொடுக்க முடியும். அப்போ காத்தல், படைத்தல், அழைத்தல், இந்த மூன்று தொழிலும் முக்கியமா இருக்கிறது. அப்போ இந்த கடவுள் அப்படின்னு நம்ம எப்ப யோசனை பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பயம்தான் எல்லா தெய்வங்களுக்கும் தாயாக இருக்கிறது. இந்த பயம் இல்லை அப்படின்னா நம்ம கடவுளை நாம நினைக்க மாட்டோம். சோ பயம் உருவாகிறதுக்கு மூல காரணம், முக்கிய காரணம் நம்மளுடைய அறியாமை தான். அப்போ முதலாக கடவுள் வழிபாடு எங்கே தொடங்கியது அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரிய வழிபாடு தான். ஏன்னா ஆதி காலத்துல எந்த ஒரு இருள் வரும்பொழுது எந்த ஒரு ஒளி சாதனமும் நம்மள்ட்ட கிடையாது, ஒரு லைட்டு கிடையாது. அப்போ இருட்டை பார்க்கும்போது மனிதனுக்கு பயம் வருது. அப்ப விடிந்ததும் சூரிய பகவான் வர்றாரு. அந்த சூரிய பகவானை பார்க்கும் பொழுதுதான் மனதுல ஒரு அந்த பயத்தை போக்குது. அப்போ முதல் கடவுளாக சூரியனை தான் மனிதன் வழிபட்டான். அதுக்கப்புறம் சந்திரனை வழிபட்டாங்க, நட்சத்திரங்களை வழிபட்டாங்க, அதுக்கப்புறம் பஞ்சபூதத்தை கடவுளாக வழிபட்டாங்க. சோ இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். அதற்கப்புறம் மூதாதையர்கள் வழிபாடு இருக்கிறது. நம்மோடு வாழ்ந்து மறைந்த அவங்கள நம்ம கடவுளா கும்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு காப்பாளர் இருப்பாங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மூதாதையர் வழிபாடு, நம்ம இனத்தை காப்பவர் வந்து காவல் தெய்வம், கருப்பசாமி, ஐயனார் அப்படி எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா? அப்போ அடுத்த பட்சத்துல அந்த தெய்வம் வந்துடுது, நம்மளுடைய குலதெய்வம் வருது. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் பசி எடுக்கும் பொழுது அவனுக்கு உணவு கிடைச்சா அதுவே பெரிய கடவுளா தெரியும். ஒரு ரொட்டி துண்டு கூட கடவுளாக தெரியும். இரவு கருமையாக நட்சத்திரம் பிரகாசமாக தெரியும். அதே போல வாழ்க்கையில துக்கங்களும் சோகங்களும் வரும்போது கடவுள் பக்கத்தில் இருப்பது போல் தெரியும். துக்கம் வரும்போது கடவுளை நாம நினைக்கிறோம். இப்ப இன்னைக்கு யாரை நினைக்க போறோம் அப்படின்னா நம்ம விநாயகர் பெருமானதை நம்ம நினைக்க போறோம். இப்ப எந்த தெய்வத்தை எப்படி வசியம் செய்யறது, அதுதான் இதோடைய கான்செப்ட். ஸோ தந்திர யோகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல உருவானது பரசக்தி. அதாவது இந்த பிரபஞ்ச சக்தியை, பஞ்சபூத சக்தியை பரசக்தி அப்படிதான் நம்ம அந்த பேரதுலதான் நம்ம அழைச்சிட்டு இருந்தோம். இந்த பரசக்தியை தான் நாளடைவில் பராசக்தி என்று, பிறகு ஆதி பராசக்தி என்று பேர் மாறிச்சு. ஃபர்ஸ்ட் தந்திர யோகம் வைத்த பெயர்
பிரபஞ்சத்துல பரசக்தி அப்படின்னும், நாளடைவில அது பராசக்தி ஆச்சு. அதுக்கப்புறம் ஆதி பராசக்தி அப்படின்னு ஆச்சு. ஸோ காஸ்மிக் எனர்ஜியை தான் தந்திர யோகம் வைத்த பெயர் பரசக்தி. இந்த முதன்மை ஆற்றலில் இருந்து பரசக்தி 3 சக்திகளாக உருவாகிறது. இந்த ஒரு பரசக்தி 3 சக்திகளாக உருவாகுது. பிரம்மா, விஷ்ணு, சிவன். இந்த 3 காத்தல், படைத்தல், அழித்தல். எந்த ஒன்றும் அழியாமல் புதிதாக எதுவும் உருவாக போறதில்லை. பரசக்தி என்ற 3 சக்தி பிரிந்து அதிலிருந்து பல சக்திகள் உருவாகிறது. இந்த ஒரு சக்தி பல சக்திகளாக மாறுது. சரிங்களா? ஒரு அவதாரத்துல இருந்து கிருஷ்ணர், ராமன், லட்சுமி, ஆஞ்சநேயர், காளி 10 விதமான ஒரு சக்திகள் உருவாகிறது. தங்கம் என்னமோ ஒண்ணுதான். அதை எப்படி நம்ம வடிவமைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய பொருள் மாறுது. ஸோ தங்கம் என்ற ஒரு பொருள் மோதிரமாகவும், கழுத்துல மாட்டின செயினாகவும், வளையலாகவும் பல விதத்துல மாறுது. அதே போல தெய்வம் ஒன்றுதான், அது பல விதத்துல மாறி இருக்கு. அப்போ வழிபாடை நாம 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு புற வழிபாடு, இன்னொன்னு அக வழிபாடு. ஸோ எக்ஸ்டர்னல் வர்ஷிப், இன்டர்னல் வர்ஷிப். புற வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது கோவிலுக்கு செல்றது, புண்ணிய தலத்திற்கு போறது, வீட்டில் நம்ம உட்கார்ந்து பூஜை செய்யறது. வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் பூஜை அறை இருக்கும். இதெல்லாம் புற வழிபாடோட சேர்ந்தது. அக வழிபாடு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கும் இறைவனை வழிபடுறது. அதாவது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிவனை உணர்தல் அக வழிபாடு. அகத்துக்குள்ளர போகணும். இது சித்தர்கள் வழி. சித்தர்கள் செய்யறதெல்லாம் அக வழிபாடு. ஓகேங்களா? அப்ப எல்லா சித்தர்களும் பரிந்துரைத்த வழி அப்படின்னு பார்க்கும்போது இது அக வழிபாடுதான். ஆத்திகனுக்கு சித்தர்களை பிடிக்காது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சித்தர்கள் இலக்கியங்களை நம்முடைய முன்னோர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. மதம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன்னா திருமந்திரத்தை மட்டும் கொஞ்சம் ஏத்துக்குவாங்க. மீதி எதையுமே நம்மளுடைய புற வழிபாட்டுல சித்தர்களுடைய வழிபாடை நம்ம ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது வேற மாதிரி சொல்லும். எப்படி சொல்லும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆஹ் சிவவாக்கியர் ஒரு பாடல்ல சொல்லுவாரு, நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே, 4 புஷ்பம் சாத்தி சுற்றி சுற்றி மொனமொன என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிசுவை அறியுமோ. இது நம்ம 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலையும் இருக்கிறது. பராசக்தி படத்திலையும் இந்த சிவவாக்கியர் பாடல் இருக்கு. ஓகேங்களா? அப்போ நட்டகல்ல நீங்க என்னதான் சுத்தி 4 புஷ்பம் சாத்தி சுற்றி மொனமொனன்னு சொல்லி மந்திரம் எது சொன்னாலும் ஒன்றும் நடக்க போறது இல்லை. சிவன் எங்க இருக்காரு? ஒவ்வொருத்தங்களுடைய உடம்புலையும் இருக்காரு அப்படின்றது சிவவாக்கியர் சொல்லியிருப்பாரு. இப்ப சட்ட சுட்டி சட்டுவம் கரிசுவை அறியுமோ. இந்த அடுப்புல இருக்கிற பாத்திரத்துல ஏதாவது காய் நீங்க வதக்குனீங்கன்னா அந்த கரண்டி அதோடைய சுவை எப்படி அறியாதோ அதே போலதான் நீங்க அக வழிபாடு போனா மட்டும்தான் சிவனை உணரலாம் அப்படின்றது சிவவாக்கியருடைய இது. வேற திருமந்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா சீவன் என சிவன் என வேறு இல்லை. ஓகேங்களா? சிவன் என வேறு இல்லை. இதுலயே அர்த்தம் இருக்கு. சீவனார் சிவனாரே அறிகிலர், சீவனார் சிவனாரே அறிந்த பின் சீவனார் சிவனாயிட்டு இருப்பாரு. எனக்கு 1 மணி நேரம் தான் டைம் இருக்கிறது. அந்த 1 மணி நேரத்துல இந்த கணேச முத்ராவை நான் கம்ப்ளீட் பண்ணணும். அதனால இதோடைய அர்த்தங்கள் எல்லாம் இந்த பாடல்லே அழகா இருக்கிறது. நீங்க அழகா புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி தான் கொஞ்சம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? தந்திரயோகத்துல 3 விதமான நுட்பங்கள் இருக்கு. ஒண்ணு தந்திரம், மந்திரம், எந்திரம். ஸோ இன்னைக்கு தந்திரத்தோடு சேர்ந்த மந்திரமும் நம்ம பார்க்க போறோம். தந்திரத்துல முத்திரைகள் இருக்கு, மந்திரங்கள் இருக்கு, 2ம் அடங்கி வருது. ஓகேங்களா? எந்திர பயிற்சி இதுல வராது. ஓகேங்களா? ஸோ கடவுள் தான் காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்றது, பிரபஞ்ச சக்தின்னு சொல்றது. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் பிரபஞ்சத்தில் என்னென்ன சக்தி இருக்கோ அதே தான் அண்டத்திலையும் இந்த உடம்புலையும் அனைத்து சக்திகளும் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இன்னைக்கு பயிற்சியில நம்ம முத்திரைகள் பார்க்க போறோம். அந்த முத்திரையோட விஷுவலேஷன் காட்சிப்படுத்தணும். அதுல கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுவோம். இந்த 3மே இருக்கும். ஸோ முத்திரையை பொறுத்த வரைக்கும் உடலுக்குள்ள பல்வேறு வகையான ஆற்றலை தூண்டுவதற்கு வெவ்வேறு முத்திரைகள் இருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு முத்திரையும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியது. ஒரே சக்தி பல்வேறு இயக்கங்கள். ஓகேங்களா? தடைகளை நீக்கிறதுக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை நீங்கிறதுக்கு பிள்ளையாருடைய முத்திரைகள் நாம செய்யணும். ஓகேங்களா? அதே மாதிரி அறிவு வளர்றதுக்கு, ஞானம் கிடைக்கிறதுக்கு சரஸ்வதிக்கான முத்திரைகளும்
அதற்குண்டான மந்திரங்களையும் நாம சொல்லணும். அப்போ மந்திரங்கள் வெவ்வேறு ஆற்றல்களை கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு விதமான வெவ்வேறு விதமான பலவித மந்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் தனித்தனி மந்திரங்கள் இருக்கு. இந்த மந்திரத்தை பொறுத்து பலன் மாறுபடும். இந்த மந்திரத்தை இன்டர்னல் சாண்டிங், எக்ஸ்டர்னல், அதாவது நீங்க வாய் விட்டும் மந்திரத்தை சொல்லலாம், மனசுக்குள்ளரையும் மந்திரத்தை நீங்க உச்சரிக்கலாம், உங்களுடைய சௌகரியம். மந்திரங்களை முறையாகவும் மூளை அல்லது உடலில் எந்த அழுத்தமும் இல்லாமல், உங்களுடைய மூளைக்கோ உங்களுடைய உடம்புக்கோ எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம இந்த மந்திரத்தை நீங்க சாண்ட் பண்ணணும். இப்ப சொல்லி கொடுக்க போறத, சரிங்களா? இதை மென்மையாக மனதளவில அழகா சொல்லணும். அப்ப எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது பலன் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மந்திரத்தை சொன்னால் இந்த வித பலன் கிடைக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுட்டு, எனக்கு அந்த பலன் வேண்டும் அப்படின்ற ஆள் மனதுல ஆணித்தரமா பதிய வச்சுட்டு மந்திரத்தை சொல்லாதுங்க. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு சக்தியோட தான் இருப்பாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம டைரக்டா முத்திரைக்கு போயிடலாம். என்னுடைய வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. ஓகேம்மா. இந்த பிபிடி ஷேர் ஆகுதுங்களா? இன்னும் ஷேர் ஆகலைங்க. ஷேர் ஆகலைங்களா? ஒரே நிமிஷம். ஆமா. இப்ப வந்துருச்சுங்களாம்மா? வந்திருக்குங்கய்யா. வினை தீர்க்கும் விநாயக முத்திரைகள். எஸ். இடையில ஏதாவது டவுட் வந்தா கடைசியா கேட்டுக்கிறேங்க, அதை குறிச்சு வச்சுக்கிறேங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாடல் பாத்தீங்க அப்படின்னா, குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. இந்த குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த ஒவ்வொரு முத்திரை பயிற்சி செய்வதற்கு முன்னால இந்த ஸ்லோகத்தை நாம சொல்லிட்டு தான் முத்திரை பயிற்சி செய்யணும். அதனாலதான் இதை பிளே பண்ணிட்டேன். இதை புரிஞ்சுக்கிறேங்க. ஓகேங்களா? இதை எழுதி வச்சுக்கிறேங்க. இது ரெக்கார்டிங் வீடியோ உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது தெரியாது. ஏன்னா இதை நெட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆடியோவும் ரெக்கார்ட் ஆகிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்காது. அதனால இது ரெக்கார்டிங் வீடியோவா வருமான்றது தெரியாது. நோட் எழுதி வச்சுக்கிறேங்க. இதுல முதல் முத்திரையாக நாம திரிலோக மோகினி முத்திரை அப்படின்ற ஒரு பயிற்சி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விநாயகருக்கான திருமந்திர பாடல்ல இருக்கக்கூடிய 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, இந்த திருமந்திர பாடல்ல இருக்கிறது. 5 கரம் கொண்ட ஆனை முகத்தனை, அதாவது 5 கரம், அதாவது பிள்ளையாருக்கு 5 கரங்கள் இருக்கு தும்பிக்கையோட சேர்த்து. ஓகேங்களா? ஆனை முகத்தனை, யானையோடைய தலை தோற்றத்துல இருக்கக்கூடியவர். இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, அவருடைய அந்த 2 தந்தம் பாத்தீங்க அப்படின்னா இளம்பிறை, அதாவது சந்திரனுடைய தோற்றத்துல இருக்கு. ஓகேங்களா? நந்தி மகந்தனை அப்படின்னா சிவபெருமானுடைய புள்ள. ஞான கொழுந்தனை,
அறிவு உள்ள ஒருத்தர். எப்படி ஞான பழத்தை சிவபெருமானையும் பார்வதியும் சுத்தி வந்து அந்த ஞான பழத்தை பெற்றுக்கிட்டாரோ, அதே மாதிரி ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி, மனசுல வச்சு நான் இவரை போற்றுறேனே அப்படின்றத இதனுடைய அர்த்தம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் முத்திரை திரிலோக மோகினி முத்திரை. இந்த பாடல் வரியும் நீங்க கேளுங்க. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் திரை போலும் மெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இப்போ இந்த திரிலோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 3 லோகம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாதாள லோகம், பூலோகம், சொர்க்கலோகம். 3 லோகத்தில் உள்ள சக்தியை கவர்ந்து இழுப்பதற்கு திரிலோக மோகினி முத்திரை நமக்கு பயன்படும். இன்னொன்னு, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை, உங்களுக்கு உதாரணமாக விநாயகரை பிடிக்கும் அப்படின்னா அவரை கவர்ந்து இழுக்கிறதுக்கு திரிலோக மோகினி பண்ணலாம். இல்ல எனக்கு சிவனை தான் பிடிக்கும், இல்ல பெருமாளை தான் பிடிக்கும், இல்ல என்னுடைய குலதெய்வத்தை பிடிக்கும், இல்ல சாய்பாபா பிடிக்கும், உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தை மனதில் நினைத்து இந்த முத்திரை பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்க கவர்ந்து இழுக்கிறதுக்கு இந்த முத்திரை ரொம்ப உபயோகமா இருக்கும். உதாரணமா சொல்லலைன்னா இதை ஒரு ஜோக்கர் போல பயன்படுத்தலாம். அனைத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய, அனைத்து கடவுளுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை தான் திரிலோக மோகினி முத்திரை. ஓகேங்களா? இது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வசீகரிக்க செய்யக்கூடிய ஒரு முத்திரை. நீங்கள் விரும்பியவற்றை அடைகிறதுக்கு உபயோகமா இருக்கும். இஷ்ட தெய்வத்தை மனதில் நிறுத்தி தியானம் செய்யும் பொழுது இந்த முத்திரை உங்களுக்கு பயன்படுறதா இருக்கும். எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நாம பார்க்கலாம். ரெண்டு உள்ளங்கை ஒன்னோட ஒண்ணு பாக்குற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த 4 விரலை நான் மடக்கிட்டேன், தம்ஸ் அப் பண்ண மாதிரி இருக்குல்ல. ஸோ 2 உள்ளங்கையும் மார்புக்கு நேர வச்சுக்கணும், கற்ற விரலை நிமிர்த்தி வச்சுக்கணும். ஸோ முத்திரை செய்யறது இப்படிதான். ஓகேங்களா? இதுக்கு பேரு திரிலோக மோகினி முத்திரை. இப்படிதான் இருக்கணும். முத்திரையோட இது செய்முறை இதுதான். இந்த முத்திரை பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பிளே பண்ண பாத்தீங்களா? குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குருவே சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அந்த மந்திரத்தை 5 முறை சொல்லணும். நீங்க வீட்டுல தனியாக பண்ணும் பொழுது, பயிற்சி செய்யும் பொழுது 5 முறை. இப்ப நேரம் கருதி ஒரு முறை மட்டும்தான் செய்ய போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அஞ்சலி முத்திரையை வச்சுட்டு குரு வணக்கம், இந்த கட்டவரல் ஆக்ஞா சக்கரத்துல வச்சுட்டு கழுத்தை லேசா முன்னோக்கி சாச்சிருங்க. உங்களுடைய 2 பாதமும் தரையில படியட்டும். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. செகண்ட் ஸ்டெப்ஸ், கைய தலைக்கு மேல தூக்கிடணும். தலைக்கு மேல தூக்கி அஞ்சலி முதிரை வச்சுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க எந்த கடவுளை ஈர்க்க போறீங்க, வசீகரிக்க போறீங்க? உங்களுடைய குலதெய்வமா, இல்ல சிவனா, பெருமாளா, ஆஞ்சநேயரா, இல்ல அம்மனா? உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனசுல நிறுத்தி அந்த கோவிலுக்கு போற மாதிரி ஒரு பாவனையை ஏற்படுத்தி அந்த கோபுர தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மூலவரை பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிடுங்க.
உங்களுடைய கோரிக்கை என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்தாகணும். அந்த நினைக்கிறது பாசிட்டிவா இருக்கணும். அந்த பாசிட்டிவ் மத்தவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. நல்ல விஷயத்துக்கு மட்டும் நினைச்சிட்டு நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப்ஸ் ஸ்ரீலோக மோகினி முத்திரை வச்சிடணும். ஓகேங்களா? வச்சதுக்கு அப்புறம் ஓம்காரம் 3 டைம்ஸ் சொல்லணும். இது தேர்ட் ஸ்டெப்ஸ். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை உருவ மத்தியில கொண்டு வந்துட்டு ஓம்காரம் 3 டைம். செகண்ட் டைம். கண்ணை திறக்காம நீங்க எந்த கடவுளை நீங்க வேண்டுறீங்களோ அந்த ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை நீங்க இப்போ லவுடாவும் சான் பண்ணலாம், அஜபாவமாவும் நீங்க சான் பண்ணலாம். ஓகேங்களா? வாய் விட்டு அந்த மந்திரத்தை சொல்லலாம். இப்ப நான் முருகப்பெருமானை நினைச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு முருகப்பெருமானோடைய ஸ்லோகம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லலாம். இல்ல கந்த சஷ்டி கவசம் கூட நீங்க அதை பாடலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஓம் சரவண பவ இதுதான் தெரியும். இல்ல சிவபெருமானை நீங்க மனசுல நினைச்சிருந்தீங்கன்னா ஓம் நம சிவாய, இல்ல பெருமாளை நினைச்சிட்டீங்கன்னா ஓம் நமோ நாராயணே நம ஓம். இந்த மாதிரி இல்ல உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க நினைச்சீங்கன்னா அந்த குலதெய்வத்தை பேரை மட்டுமே நீங்க ஸ்கேன் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது எவ்வளவு நேரம் பண்ணணும்? 8 நிமிஷம் வரைக்கும் இந்த பயிற்சி பண்ணணும். ஓகேங்களா? பயிற்சி பண்ணுங்க. இப்போ ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மந்திரத்தை நீங்க சான் பண்ணிட்டே இருங்க. ரெண்டு உள்ளங்கைக்கான இடைவெளி 1/2 அடியோ 1 அடியோ கிடையாது. 4 இன்ச் பிரிச்சு வச்சா போதும். உள்ளங்கை எதிரெதிரில் பார்த்த மாதிரி இருக்கட்டும். உள்ளங்கை தொடக்கூடாது. கட்டவரல் நிமிர்ந்து இருக்கணும். மார்புக்கு நேரம் இருக்கணும். மனசுல மூச்சு காத்து கவனிச்சு மந்திரத்தை சான் பண்ணணும். முதிரையை கவனிக்கணும். ஒருவரும் வீடியோ ஆன் பண்ணல, எல்லாரும் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோ ஆன் பண்ணிருந்தீங்கன்னா சரியா தவறா அப்படின்றதையும் பார்க்கலாம். யாருக்கும் விநாயகர் அருள் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். விநாயகருடைய கிடைக்கும் பார்வை நிறைய பேருக்கு பட்டுருச்சு. அருமை. இல்ல மந்திரத்தை சான் பண்ணுங்க. எல்லாருடைய ஆடியோ ஆஃப்ல தான் இருக்கு. நல்லா வாய் விட்டு நீங்களே உங்க வீடு வரைக்கும் தான் கேட்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்க வாய் விட்டு சொல்றீங்களோ உங்களுடைய அந்த வீடெல்லாம் பாசிட்டிவான இடமாக மாறும். ஸோ தினம் இந்த மந்திரத்துக்கு வலிமைகள் அதிகம் இருக்கிறது. மனதால் வரக்கூடிய பிரச்சனைக்கு மந்திரங்கள் அற்புதமாக வேலை செய்யும். உணவால் சாப்பிட்டு உடலை கெடுத்து வச்சிருக்கேன்னா யோக பயிற்சி சிறப்பாக வேலை செய்யும். யோகாசனங்கள். மூச்சு சம்பந்தமான பிரச்சனைக்கு பிராணாயாமா கை கொடுக்கும். மனம் சம்பந்தமான பிரச்சனைக்கு இந்த முதிரையும் மந்திரங்களும் உறுதுணையாக இருக்கும். எல்லாருமே அழகா பண்றீங்க. இப்போ முடிக்கும் பொழுது அதே போல எப்படி ஆரம்பிச்சீங்களோ அதே மாதிரி தான் நீங்க
முடிக்கணும். இப்போ கையை தலைக்கு மேல தூக்கிடுங்க. நீங்க எந்த தெய்வத்தை வணங்குனீங்களோ அந்த கோவிலுக்கு நீங்க போற மாதிரி ஒரு பாவனையை ஏற்படுத்தி அவருக்கு நன்றி சொல்லிடுங்க. நீங்க கேட்டதெல்லாம் நடக்கணும்னா நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. நடக்குமா நடக்காதா அப்படின்ற நெகட்டிவா நீங்க பயிற்சி பண்ண வேண்டாம். கண்டிப்பாக நடக்கும். இப்போ குரு வணக்கம் பண்ணிடுங்க. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹாம் குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இப்ப 2 கையும் உரசி தேய்ச்சிட்டு முதல் பார்வையா உங்களுடைய உள்ளங்கை பார்த்து கண்ணை மெதுவா திறக்கணும். ஸோ ஒவ்வொரு முத்திரைக்கும் இதே போலதான் நீங்க பயிற்சி செய்யணும். இப்ப அடுத்த முத்திரை போயிடலாம். சரி, திரிலோக மோகினி முத்திரை. நினைத்தது அனைத்தும் நிறைவேறும். ஓகேங்களா? அதனால பயப்பட வேணாம். அந்தந்த கடவுளுக்கான மந்திரத்தை கண்டிப்பா சொல்லணும். நீங்க எந்த கடவுளை வணங்கினாலும் இந்த முத்திரை செய்தபடி வழிபட்டால் அந்த கடவுள் என்னும் சக்தியை உங்களுக்குள் ஈர்க்க முடியும். அடுத்த முத்திரை வந்து பாத்தீங்க அப்படின்னா தந்த முத்திரை அப்படின்ற பேரு. தந்த அப்படின்னாவே உங்களுக்கு தெரிகிறது தந்தம். இந்த முத்திரைக்கான பீஜ மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஓம் கங் கணபதியே நமஹ. கணபதயே நமஹ. அப்போ ஓம் கங் கணபதயே நமஹ இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஓம் கங் கணபதயே நமஹ இதுக்கான பீஜ மந்திரம் இதுதான். ஓகேவா? இப்போ இந்த முத்திரை செய்யறதுனால நமக்கு தடைகளை நீக்கும். நம்மளுடைய வெற்றிக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அந்த தடைகளை நீக்கிறதுக்கு இந்த தந்த முத்திரை உபயோகமா இருக்கும். எதிரிகளும் எதிர்ப்புகளும் காணாமல் போகும். நம்மளுடைய பக்கம்தான் நியாயம் இருக்குது அப்படின்னா இந்த முத்திரை செய்யும் பொழுது எதிரிகளும் எதிர்ப்புகளும் காணாமல் போகும். தப்பெல்லாம் நம்ம மேல வச்சுட்டு முத்திரை செய்யக்கூடாது. நீங்கள் ஈடுபடும் அனைத்து செயல்களிலும் வெற்றி மட்டுமே கிடைக்கும். தந்த முத்திரை. நீங்க ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, நீங்க எந்த செயல் செஞ்சாலும் சரி, தந்த முத்திரை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்வில் அனைத்தும் வெற்றி மட்டுமே கிடைக்கும். பயிற்சி பண்ணலாமா? எப்படி பண்ணலான்ட்டு இதுல இந்த யானையை நீங்க கொஞ்சம் அப்படி பாத்துக்கிறீங்க. ஒரு காடு மாதிரி இருக்கு பாத்தீங்களா? ஒரு அடர்ந்த காடா இருக்கு. அந்த அடர்ந்த காட்டுல ஒரு யானையை பாக்குறீங்க. நல்ல பெரிய தும்பிக்கை இருக்கு. தந்தம் ஒரு நீளமான தந்தமா நீங்க இந்த யானையை பாருங்க. இது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு. பெரிய தந்தம் இருந்தா எப்படி இருக்குமோ அதை நீங்க அப்படியே பாத்துக்கிறீங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, குரு வணக்கம் பண்ணுங்க. முடிஞ்சா எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கிறீங்க. குரு வணக்கம் சொல்லியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. அஞ்சலி முத்திரை வச்சுட்டு குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இத 5 முறை சொல்லணும். ஓகேங்களா? அடுத்தது கையை தலைக்கு மேல தூக்கிட்டு இப்ப ஏதாவது ஒரு விநாயகர் கோவில் உங்களுக்கு பிடித்த தினமும் போகக்கூடிய அந்த கோயிலை விசுவலேஷன் பண்ணுங்க. மேடம், என்னுடைய ஆடியோ வீடியோ கரெக்டா இருக்குங்களா? கரெக்டா இருக்குங்க ஐயா. மற்றவங்களதெல்லாம் ஸ்ட்ரக் ஆன மாதிரி இருக்கிறது. உங்களுக்கு பிடித்த அந்த விநாயகர் கோவில அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உள்ள போற மாதிரி ஒரு பாவனையை ஏற்படுத்தி அந்த மூலவரை தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம்
இந்த தந்த முதிரை எப்படி செய்யலாம்னா, உங்களுடைய இந்த 4 விரல மடக்கி உள்ளங்கையில தொட்டுட்டு கட்ட விரல் மோதிர விரல தொட்டுட்டு இருந்தா போதும், அழுத்த வேண்டாம். அதுக்கப்புறம் உங்களுடைய நடுவிரல் அது ரெண்டையும் ரிலீஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு பேரு தந்த முதிரை. ஓகேங்களா? இந்த முதிரை எப்படி நீங்க வைக்கணும் அப்படின்னா, எப்படி வைக்கணும்னா உங்களுடைய மார்புக்கு நேர நீங்க வச்சிடணும். ஓகேங்களா? இப்படி வச்சிடணும். அதாவது யானையுடைய தந்தம் எப்படி இருக்குமோ அதே போல இந்த ஷேப்ல நீங்க பக்கவாட்டுல, அதாவது மார்போடைய பக்கவாட்டுல இப்படி வச்சிருங்க. உங்களுடைய முழங்கை ரெண்டும் பின்பக்கமா இருக்கணும். ஓகேவா? நீங்க வெறுமனா கோவில்ல போய் பண்றீங்க அப்படின்னா நீங்க இப்படி வச்சுக்கலாம். மற்ற நேரத்துல மந்திரத்தை சாண்ட் பண்ணும் பொழுது இப்படி பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பொசிஷன்ல வச்சிருங்க. யாராவது தப்பா பண்ணீங்கன்னா அவங்க பேரை மட்டும் சொல்லி சரி பண்றேன். கண்ணை மூடிக்கிறேங்க. இந்த முத்திரையை வச்சுட்டு கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு ஒரு அடர்ந்த காடை விசுவலைசேஷன் பண்ணுங்க, காட்சிப்படுத்துங்க. ஒரு அடர்ந்த காடு கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. இந்த காடை நீங்க காட்சிப்படுத்தும் போது உங்க முகத்துல ஒரு தேஜஸ் தானாகவே வருது, புன்னகை தானாக மலருது. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய யானை, இந்த யானையை பாக்குறீங்க, இன்னும் பெரிய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குது. அந்த யானைக்கு பெரிய தந்தம், நல்ல நீளமான தந்தம், நீளமான தும்பிக்கை. அதை பார்க்கும்போது இன்னும் பெரிய சந்தோஷம். அது தலைய ரைட் லெஃப்ட் இப்படி ஆட்டும் பொழுது இன்னும் பெரிய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குது. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த யானை நடந்து போகும் பொழுது நிறைய செடி கொடிகள் இந்த யானைக்கு போக முடியாத அளவுக்கு இடையூறா இருக்கு. அந்த இடையூரை நீக்கிறதுக்கு அதனுடைய தந்தமும் தும்பிக்கையும் உபயோகமா இருக்குது. லெஃப்ட் ரைட்டு அப்படி அந்த செடி கொடிகளை அப்படி மூவ் பண்ணிட்டு அந்த யானை அழகா நடந்து போகுது. அதை கவனிக்கிறீங்க, நீங்க சந்தோஷமா கவனிக்கிறீங்க. இந்த செடி கொடியெல்லாம் அழகா மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அந்த யானை ஒரு காலை தூக்கி வைக்கும் பொழுது ஒரு சத்தம் வருது, கங், GUNG, கங். அடுத்த காலை தூக்கி வைக்குது, கங். இன்னும் மறுபடியும் காலை தூக்கி வைக்குது, கங். ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயும் அந்த அதிர்வு இருக்குது. சும்மா பேரை கேட்ட உடனே அதிர்வு சொல்றல்ல, இந்த பாதம் தரையில படும் பொழுது கங் கங் கங்ன்ற மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு 20ல இருந்து 30 தடவை இந்த மந்திரத்தை அப்படியே சாண்ட் பண்ணிட்டு அந்த யானை அந்த தும்பிக்கையால செடி கொடியை மூவ் பண்ணிட்டு காலை தூக்கி வைக்கும் பொழுது கங்கன்ற சப்தத்தை ஏற்படுத்துது. அந்த சப்தத்தை இப்ப நீங்க ஏற்படுத்துறீங்க. அப்படியே சாண்ட் பண்ணுங்க, கங் 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 கங். இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த மந்திரத்தை இதுல ஆட் பண்ணுங்க. ஒரு 108 தடவை ஓம் கங்கணபதயே நமஹ இந்த மந்திரத்தை கவுண்டிங்ல நீங்க கவனம் இல்லாம அதிகமானாலும் தப்பு இல்லை, குறைவானாலும் தப்பு இல்லை. ஓகேங்களா? உதாரணமா 108ன்னு சொன்னா அதுல போக்கஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ அந்த விஷுவலைசேஷனை விட்டுட்டு என்ன பண்றீங்க, நீங்க எந்த விநாயகர் கோவில கவனிச்சீங்களோ அந்த மூலவரை கவனிச்சுட்டு ஓம் கங்கணபதயே நமஹ, ஓம் கங்கணபதயே நமஹ இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டே வாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணலாம்.
ஓம் கங்கணபதயே நமஹ. 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 ஓம் கணபதயே நமஹ. ஓம் கங்கணபதயே நமஹ. ஓம் கங்கணபதயே நமஹ. ஓம் கங்கணபதயே நமஹ. இப்போ மறுபடிக்கும் கார்டை விசுவலேஷன் பண்ணுங்க. இந்த யானை நடந்து போறதுக்கு என்ன மந்திரம் சொன்னீங்க? கங் 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 கங். இப்ப கையை தலைக்கு மேல தூக்குங்க. கோபுர தரிசனம், மூலவர் தரிசனம். உங்களுடைய தடைகள் அனைத்தும் நீங்களும் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. வியாபாரத்துல தடையாக இருந்தாலும் சரி, வேற எந்த தடைகள், ஏதாவது ஒரு இடம் வாங்க போறீங்க, அதுல ஏதாவது தடைகள் இருக்கு, இல்லை நீங்க ஏதாவது ஒரு இடம் விற்க போறீங்க, அதுல ஏதாவது தடைகள் இருக்கு, உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்க நினைச்சிட்டு அதுக்கப்புறம் குரு வணக்கம் கொண்டு வாங்க. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஓம். ரெண்டு உள்ளங்கை ஒன்னோட ஒன்று வசித்து வச்சுட்டு உள்ளங்கை பார்த்து மெதுவா மென்மையா பூ போல கண்ணை தரங்க. ஓம். இது தந்த முதிரை. இப்படிதான் பயிற்சி பண்ணணும். ரொம்ப ஈஸியா இருக்கும். திரும்ப ஒரு முறை முஷ்டி வச்சிருங்க. முஷ்டி வச்சுட்டு நடுவரல மட்டும் நீட்டணும். யானையுடைய தந்த மாதிரி உங்களுடைய மாறு பக்கத்துல பக்கவாட்டத்துல ரெண்டு உள்ளங்கை ஒன்றும் எதிரெதிரில் பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். புரிஞ்சுச்சுங்களா? இது தந்த முதிரை செய்முறை பயிற்சி. மந்திரம் ஓம் கங் கணபதியே நமக. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கங்கன்ற சப்தத்தை கொடுத்துட்டு இது பண்ணணும். ஓகேங்களா? இருக்கிறதுல தந்திர யோகத்துலதான் கங்கன்ற மந்திரம் வரும். மற்ற இடத்துல எல்லாம் ஓம் கம் கணபதியே நமகன் தான் வரும். சரிங்களா? அதை விட இது பவர் ஜாஸ்தி. இந்த இப்ப கத்துக் கொடுக்கக்கூடிய முத்திரைகள் அனைத்தும் நல்ல விஷயத்திற்கு மட்டுமே பயன்படுத்தணும். மற்றவர்களை அழிக்கும் நோக்கத்தில் இந்த பயிற்சியை செய்தால் நன்மை உங்களுக்கே சேரும். சரிங்களா? நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அடுத்த முத்திரை போயிடலாம். பாச முத்திரை. இந்த முத்திரையுடைய மந்திரம் பாத்தீங்கன்னா கஜானனம் பூத கணாதிசேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் மாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜாம். இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பூ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். திரும்ப ஒரு முறை ப்ளே பண்றேன். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பூ பலசார பக்ஷிதம்
उमासुतं शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् இந்த பாச அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கயிறு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கயிறு. அப்போ ஒரு யானை குட்டி போடும்போது அந்த குட்டிய ஒரு சின்ன சங்கிலியில கட்டி போடுவாங்க. இந்த முதல் முறையா அந்த யானை குட்டியை கட்டி போடும் பொழுது சின்ன சங்கிலியில அது முயற்சி பண்ணும் அதை அறுத்துட்டு வெளியில வர்றதுக்கு. அதனால அந்த சின்ன சங்கிலியை அக்க முடியாது. ஒரு 30 நாள் தொடர்ச்சியா முயற்சி பண்ணோம், அந்த சங்கிலியை அக்க முடியாது. 30 நாளைக்கு அப்புறம் அந்த முயற்சியை திரும்பவும் பண்ணாது, அக்கனன்னு முயற்சி பண்ணாது, முடியாது இதுதான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அந்த கயிறுல, அந்த பாச கயிறுல அப்படியே அங்கேயே சரண்டர் ஆயிடும். அது எவ்வளவு ஏஜ், அந்த யானையோட வயது கூட கூட அதே சங்கிலியில கட்டி போட்டிருந்தாலும் அது அக்கிறதுக்கு முயற்சி பண்ணாது. எப்ப அக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மதம் கொள்ளும் போது ஒரே இதுல அத்து போட்டுரும், அது எவ்வளவு பெரிய சங்கிலியா இருந்தாலும். ஓகேங்களா? ஏன் இந்த பாச முத்திரை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு மனிதனும் மனிதனாக பிறந்து தினம் தினம் வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வர்றோம், குடும்பத்துல உள்ளவங்களை கவனிக்கிறோம், மறுபடியும் வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்கிறத கொண்டாந்து வீட்டுக்கு தேவையானது வாங்கி கொடுக்குறோம், ஆடம்பரமா செலவு பண்றோம், கார் வாங்குறோம், பங்களா வாங்குறோம். இப்படிதான் நம்மளுடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் போயிட்டே இருக்கு. அப்போ அந்த குடும்பம் என்ற பாசத்துல, அந்த கயித்துல நாமளும் கட்டி போட்டு இருக்கோம். ஓகேங்களா? அந்த பாச கயிறுல நாமளும் கயிறாகத்தான் குடும்பத்தோடு இணைஞ்சிருக்கோம். அப்போ அந்த மாயை என்ற கயிறை நீக்கினால், ஓகேங்களா, நீக்கினால் நாம குடும்பத்தை விட்டு வெளியேறும் போது உள்ளிருக்கும் இறைவனை நாம் உணர முடியும். அதாவது குடும்பத்தை விட்டு போக சொல்லல, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அனைத்து தேவைகளையும் செய்து முடித்ததற்கு அப்புறம், ஒரு பர்டிகுலர் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம், ஒரு 60 வயசுக்கு மேல அடுத்த நிலைக்கு நாம போகணும். அப்போ அந்த பாச கயிறை மாயை அவுக்கிறதுக்கு இந்த பாச முத்திரை உபயோகமா இருக்கும். அப்போ இந்த யார் இப்பைக்குன்னு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சன்னியாசிகளுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு ஆன்மீக முத்திரை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பாச முத்திரை. இப்ப நான் சன்னியாசியா ஆக போறது இல்ல, இருந்தாலும் இப்பையில இருந்தே நான் பயிற்சி செய்யறேன் கொஞ்சம் கொஞ்சமா, வருங்காலத்துல எனக்கு அது உபயோகமாக இருக்கலாம் அப்படின்ற நினைப்புல இருக்கிறவங்க ஒரு 10 நிமிடம் மட்டும் பயிற்சி செய்யலாம் இந்த முத்திரையை. ஓகேங்களா? இந்த முத்திரையுடைய பலன் வந்து பார்க்கும் பொழுது, மாயையின் பிணைப்புகள் அகற்றப்படும், அனைத்து இணைப்புகளும் மறைந்துவிடும். என்னென்னலாம் நீங்க யோசனை பண்ணி வச்சிருக்கீங்களோ, அதை வாங்கணும் இதை வாங்கணும்ன்ற அந்த தாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிடும். உடலில் இருந்து நச்சுக்கள் அகற்றப்படும். நம்ம உடம்புல என்னென்ன கழிவுகள்லாம் இருக்கோ அதெல்லாமே ரிமூவ் ஆகும். நம்மளுடைய உடல் சுத்தமாகும். நம்ம உடம்புல எனர்ஜி லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், பிராணனுடைய அளவும் அதிகரிக்காகும், எதிர்மறை உணர்வுகள் அனைத்தும் அகற்றப்படும், மனசு ரொம்ப தூய்மையா இருக்கும், ஞான வளர்ச்சி அதிகமா இருக்கும். துறவரத்தில் இருப்பவர்கள் கட்டாயம் செய்யலாம், மற்றவர்கள் தங்கள் கடமையை செய்து முடித்ததுக்கு அப்புறம் இந்த பயிற்சியை செய்யுங்க. துறவரம் போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தினம் 45 நிமிடங்கள் இந்த பயிற்சியை செய்யணும். இப்ப பயிற்சி செய்யறது எப்படின்னு ஃபர்ஸ்ட் முத்திரையை பார்த்துடலாம். இதுல இந்த ஃபர்ஸ்ட் 3 விரலை இப்படி மடக்கி உருட்டிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். செகண்ட் ஸ்டெப்ஸ், 2 ஆள்காட்டி விரல் நுனி அணைச்சிட்டேன். தேர்ட் ஸ்டெப்ஸ், 2 கட்டை விரல் நுனி அணைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கட்டை விரல் நுனியோடு இந்த மேல இணைச்சிங்கல்ல இண்டெக்ஸ் ஃபிங்கர் டிப், அங்க கொண்டாந்து இதை ரெண்டையும் இப்படி டச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய விரிஸ்ட், அந்த பேஸ் இருக்கு பாத்தீங்களா, 2 விரிஸ்டையும் இணைச்சிடணும். இங்க சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல் இது ரெண்டும் இணையக்கூடாது, பிரிஞ்சிருக்கணும்.
எங்க வைக்கணும் இந்த முத்திரை அப்படின்னா மார்புக்கு நேர வைக்கணும். மார்புக்கு நேர வைக்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா சின்மய முத்திரை, 2 சின்மய முத்திரை இணைச்சிட்டு இங்க மேல் டச் பண்ணிடுங்க. இந்த 3 விரல்களும் எதிரெதிரில் இருக்கிற இந்த 3 விரல்களும் இணையக்கூடாது, பிரிஞ்சுதான் இருக்கணும். 2 மணிக்கட்டும் இங்கே இணைஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் முத்திரை செய்முறை. ஒரு முறை செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் குரு வணக்கம் பண்ணணும், விநாயகருக்கு வணக்கம் வைக்கணும். செந்தில் மதியம்மா கரெக்டா பண்றீங்க. வெரி குட். அப்புறம் லைட் 5G நீங்களும் கரெக்டா பண்றீங்க. காயத்ரி சிங் மேடம் பாருங்க. பிரேமாவதி மேடம் முத்திரை செய்யறதுல நீங்க கை தூக்கி இருப்பீங்க. இந்த 3 விரல மடக்கி உருட்டுங்க. அதுக்கப்புறம் சின்முத்திரை வச்சுட்டு இந்த 2 சின்முத்திரையும் இணைச்சிருங்க. அதுக்கப்புறம் 2 விரிஸ்டா இணைச்சிருங்க. இந்த 3 விரல் மட்டும் சேரக்கூடாது, மார்புக்கு நேர வைக்கணும். காயத்ரி சிங் மேடம் 2 விரிஸ்டையும் ஜாயின் பண்ணுங்க. விரிஸ்ட் ஜாயிண்ட் ஆகணும். சரிங்களா? எஸ், விரிஸ்ட் ஜாயிண்ட் ஆகணும். ஓகே, இப்போ குரு வணக்கம் பண்ணிடுங்க. அஞ்சலி முத்ரா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இப்போ கை தலைக்கு மேல தூக்குங்க. தூக்கிட்டு விநாயகர் கோவில்ல கோபுர தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மூலவர கவனிங்க. இப்ப பாசமுத்திரைக்கு வந்துருங்க. பாசமுத்திரை வச்சிருங்க. வச்சுட்டு கங் கங் ஒரு 10 தடவை சேன் பண்ணுங்க. கங் 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 கங். இப்போ ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தால அந்த மந்திரத்தை ஒரு 3 நிமிஷத்துக்கு சேன் பண்ணுங்க. கஜானனம் பூத கணாதி சேவிதம் சாங்ஸ் ப்ளே பண்றேன். गजाननम् भूतगणादिसेवितम् कपित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். கங் 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 கங். கை மேல தூக்குங்க. விநாயகர் தரிசனம் பண்ணுங்க. மெதுவா குரு வணக்கம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः
குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. 2 கை வரிசைத்தீங்க, உள்ளங்கைய. இப்போ பாசமுத்திரை பார்த்துட்டோம். இந்த முத்திரை செய்யும் பொழுது காற்று, நெருப்பு ஆகிய 2 பூதங்களும் இணைந்து செயல்படும். ஆள்காட்டி விரல் காற்று, கட்ட விரல் நெருப்பு. பிராண சக்தியின் அளவு அதிகரிக்கும். உடலிலும் மனதிலும் தேங்கி நிற்கும் கழிவுகளும் எதிர்மறை எண்ணங்களும் படிப்படியாக குறையும். மனம் பண்படும். உடல் உறுதியாகும். அந்த பாசங்கள் அகலும். மாயின் கட்டுகள் அறுபடும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அங்குஷ முத்திரை. அங்குஷம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யானையை அடக்கிறதுக்கு பாகன் கையில இருக்கக்கூடிய ஒரு முத்திரை தான் அங்குஷ முத்திரை. இதுக்கு வந்து என்ன மந்திரம் சொல்றீங்கன்னா கணேச காயத்ரி மந்திரம் சொல்லணும். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை நாம சொல்லணும். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இந்த அங்குச முத்திரை விநாயகரின் அருளை பெறுறதுக்கு ஒரு அற்புதமான முத்திரை. நமக்கு வரக்கூடிய தடைகள், சோதனைகள்லாம் அகலும். வாழ்க்கை இன்பமாகும். கடன் தொல்லை அதிகமா இருக்கிறவங்க இந்த முத்திரையை தினம் செஞ்சுட்டு வாங்க. கடன் தொல்லை இருக்கிறவங்க இந்த கடன் அடை வர்றதுக்கு இந்த முத்திரை செய்யலாம். நாள்பட்ட நோய் இருக்குன்னா அதனுடைய தாக்கத்தை படிப்படியா குறைக்கிறதுக்காகவும் இந்த முத்திரை நீங்க செய்யலாம். அதாவது இருக்கிறதுலயே உயிரினங்கள்ல யானை தான் பெருசு. அந்த யானையை அடக்கிறதுக்கு அது கையில இருக்கிற அந்த அங்குஷம் இருக்கு பாத்துங்க, அது ரொம்ப சின்னது. சரிங்களா? இருக்கிறதுலே ரொம்ப சின்னது. எந்த இடத்துல எந்த பாயிண்ட்ல அது ப்ரெஷர் கொடுத்தா அந்த யானையை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத இந்த யானை பாகனுக்கு தெரியும். ஓகேங்களா? அதே போலதான் இதுக்கு வரக்கூடிய தடைகளையும் சோதனைகளையும் அகற்றதுக்கு இந்த முத்திரை யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய முஷ்டி வச்சிருங்க. முஷ்டி வச்சுட்டு நடுவரல் நீட்டுங்க. நடுவரலை நீட்டிட்டு தந்த முத்திரா மாதிரி தான் வரும். இந்த ஆள்காட்டி வரலே நடுவரலோடைய சென்டர்ல இப்படி மடக்கி வச்சிடணும். பாக்குறதுக்கு அங்குசம் போல இருக்கும். சரிங்களா? முஷ்டி வைக்கிறீங்க, மடக்கிட்டு கட்ட வரல் மோதிர வரல தொடுறீங்க, நடுவரல் நீட்டுறீங்க. அதுக்கப்புறம் இந்த ஆள்காட்டி வரல அப்படி கொக்கி போல மடக்கி, அங்குசம் போல மடக்கி நடுவரலோடைய சென்டர்ல மடக்கி வச்சிடணும். ஓகேவா? எல்லாரும் ஒரு தடவை முத்திரையை காட்டுங்க. ஓகே, இல்லதான் மேடம் சரியா பண்றீங்க. சசிகலா மேடம் ஓகே கரெக்டா இருக்கு. கார்த்திகா மேடம் கரெக்டா இருக்கு. ஆரம்பம் சார் கொஞ்சம் கிட்ட காட்டுங்க. தனித்தனியா வச்சுக்கணும் சார், சேர்த்து வைக்க கூடாது. ஸோ முத்திரை வந்து இந்த முத்திரை வந்து மேல் நோக்கி இருக்கணும். ஓகேங்களா? எப்படி வச்சுக்கிறேங்க. ஓகே, காயத்ரி மேடம் கரெக்டா இருக்கு. கரெக்ட். ஓகே, பயிற்சி பண்ணலாமா? குரு வணக்கம் பண்ணிடுங்க. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருவே சாட்சாத்
பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. விநாயகருக்கு வணக்கம் வச்சிருங்க. அங்குஷ முத்திரை வச்சிருங்க. வச்சுட்டு இப்ப இந்த மந்திரம் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த மந்திரத்தை நீங்க சேன் பண்ணணும். உங்களுக்கு அந்த டிஸ்பிளேல வைக்கிறேன், அதை பார்த்து கூட நீங்க சொல்லுங்க. ஒரு 5 தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கே மனப்பாடம் வந்துடும். ॐ एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। 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 இதுல ஆன்மீக பலன் நீங்க பார்க்கும் பொழுது, யானை என்பது தந்திர யோகத்துல பருவுடலை குறிக்கும், மூலாதார சக்கரத்தை குறிக்கும். ஓகேங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யானையை அடக்கும் ஆயுதம் தான் இந்த அங்குஷம். அங்குஷ முத்திரையை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பரு உடலின் இச்சைகள் படிப்படியாக குறையும். இந்த பரு உடல்ல என்னென்ன சேட்டையெல்லாம் இருக்கோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சிடலாம். ஐம்புலன்களின் ஆட்டத்தை அடக்கி, ஓகேங்களா, ஐம்புலன்களின் ஆட்டத்தை அடக்கி ஐம்புலன்களும் நம் கட்டுப்பாட்டிற்குள் வரக்கூடியது அங்குஷ முத்திரையோட பலன். நம்மளுடைய ஐம்புலன்களும் கூர்மையா இருக்கும். பருவுடலில் முக்கியமாக இச்சைகளான அதாவது உணவின் மேலுள்ள நாட்டம், சிற்றின்பம், மோகம் இவைகளையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். உயர்ந்து நிற்கும் நடுவிரல் நீங்க நீட்டிட்டு இருக்கீங்க வச்சிருக்க பாத்தீங்களா, அது ஆகாய தத்துவத்தை குறிக்கும். அது இங்க ஆணவம் மனத்தை குறிக்கும். தான் என்ற ஆணவமும் அகங்காரமும் அடக்கும் போதுதான், எது அடக்குது, அந்த ஆள்காட்டி வரல அந்த நடுவரலுடைய சென்டர்ல மடக்கும் போது தான் என்ற அகங்காரமும் ஆணவத்தையும் அடக்கிறதுக்கு தான் அந்த அங்குச ஊசி மாதிரி இருக்கிறது. அப்போ ஈகோ, நடுவரல் பாத்தீங்கன்னா ஈகோவை குறிக்கும். ஆணவம், ஈகோ. அங்குசத்தில் இருக்கும் ஆள்காட்டி விரலை இணைக்கும் போது இந்த ஆணவம் என்னும் யானை இந்த அங்குசத்திற்குள் கட்டுப்படும். அதே மாதிரி மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை போன்ற பூமி சார்ந்த ஆசைகளை தூண்டி விடுறதே இந்த மூலாதார சக்கரம் தான். ஸோ அந்த சக்கரத்தை ஆஃப் பண்றது இதான். இப்ப குரு வணக்கம் பண்ணிடுங்க. விநாயகர் வணக்கம் வச்சுட்டு குரு வணக்கம் பண்ணிடுங்க. விநாயகர் தரிசனம். இப்ப குரு வணக்கம் பண்ணுங்க. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இன்னும் நிறைய முத்திரைகள் இருக்கு. மீதி முத்திரைகளை நம்ம இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறை சாதனை மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. இன்றைய வகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேட்டுக்கலாம். நன்றிங்க ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அவங்க இன்னைக்கு விநாயகர் முத்திரை அப்படின்னு நான் கூட ஒரே ஒரு முத்திரையை தான் சொல்ல போறாருன்னு நினைச்சேன். ஆனா அந்த
விநாயகர் சார்ந்து இன்னைக்கு நமக்கு 4 முதிரைகள் மிக சிறப்பா ஐயா அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த 4 முதிரைகளும் நம்ம எப்படி செய்யணும், ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த பீஜ மந்திரம் எது, அந்த முதிரையை செய்து காட்டி, அப்புறம் அந்த குரு நம்ம வணங்கி அதை இது பண்றது, விஷுவலைஸ் பண்றது, அதனுடைய நன்மைகள், எந்த முதிரையா இருந்தாலும் நம்ம ஒரு நன்மைக்காக மட்டும்தான் செய்யணும் அப்படின்னா மிக சிறப்பா இன்னைக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. திரிலோக மோகினி முத்திரை, தந்த முதிரை, பாச முதிரை, அங்குச முதிரை, 4 முதிரைகள் யானை சார்ந்ததுதான் பாருங்க. இது எல்லாமே எவ்வளவு அழகா வருது ஒரு கோர்வையா. விநாயகர் கணேச முதிரைனா ஏதோ ஒரே ஒரு முதிரை இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சிறப்புங்க ஐயா, மிக சிறப்பு. வாழ்க வளமுடன். ஐயாவுகளை நாம் துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழலாம். நம்முடைய ஆசிரியர் யோக ரத்னா பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி ஐயா. இந்த முத்ராஸ் எல்லாமே ஐயா நமக்கு செய்தே காட்டியிருக்காங்க. ஸ்கிரீன்ஷாட் கூட எல்லாம் எடுத்து நானும் வச்சிருக்கேன். நீங்க மறுபடியும் இதை யூடியூப்ல வந்த அப்புறம் கூட போட்டு பார்த்து உங்களுக்கு தேவையான முத்திரைகளை நம்ம செய்து எல்லா நன்மைகளையும் நாம பெற்றுக்கொள்ளலாம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஒரு அறிவிப்புகள் பிறகு நம்ம கேள்வி பதில் பகுதிக்கு போயிடலாம். கோமதி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஜூலை மாதம் 3, 4, 5 தேதிகளில் 3 நாள் நேரடி வகுப்பு மலையப்பாளையத்தில் ஆனந்த யோகா நிலையத்தில் நடைபெறுகிறது. நமக்கு தெரிந்த அன்பர்களை பங்கு பெற செய்யலாம். இயற்கை வாழ்வியல் முகாம் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இது நம்முடைய உடலில் உள்ள கழிவுகளை இயற்கை முறையில் நீக்குவதற்கான ஒரு வாய்ப்பு. மாலதி அம்மாவிடம் முன்பதிவு செய்து கொள்ளலாம். வாய்ப்பு இருக்கும் அன்பர்கள் கலந்து கொள்ளலாம். 24, 25, 26 இறையாசிரியர்கள் பற்றை வகுப்பு ஆனந்த யோகா நிலையத்தில் நடைபெறுகிறது. நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நடைபெறுகிறது. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு இறையாசிரியர் இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை அதிகாலை 4:30 மணி முதல் எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறும். நாள்தோறும் சித்தர்குழு நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறும். அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். கேள்வி கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட்ரைஸ் செய்யலாமா? பத்மாவதி அம்மா, அம்மா நீங்க கேள்வி கேட்கலாங்கம்மா. பத்மாவதி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு தைராய்டு இருக்குங்க ஐயா. 7 வருஷமா மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஹைப்போ. தைராய்டு ஹைப்பரா ஹைப்போ அம்மா? ஹைப்போ கூடுதலா சுரக்கும். நீங்க சங்க முத்திரை பண்ணுங்கம்மா. இடது கை கட்ட வரல, வலது உள்ளங்கையில வச்சு இந்த 4 விரலால இருக பிடிச்சிட்டு, இந்த இடத்துல இருக்கிற 4 விரல் வலது கையில இருக்கிற இந்த கட்ட விரலோட இணைக்கணும். இத தினமும் ஒரு 10-15 நிமிஷம் பண்ணிட்டே வாங்க. தினமும் பண்ணிட்டு வாங்க. சரிங்க. அதாவது இடது கை வந்து சங்கு போல இருக்கும். சங்கு முத்திரைன்னு போட்டா வந்துடும். சரிங்களா? பார்க்க சங்கு தோற்றத்துல கொண்டு வரணும். மார்புக்கு நேரம் இப்படி வச்சிருங்க. எவ்வளவு நேரங்க செய்யலாம்? 15 நிமிஷம் பண்ணுங்க. தினமும் பண்ணுங்க. எம்டி ஸ்டொமக்ல பண்ணுங்க. சாப்பிட்டு இருந்தா 2 மணி நேரம் கழிச்சு பண்ணுங்க. இது தவம் பண்ணக்குள்ள அந்த மாதிரி வச்சுக்கலாமா? பண்ணிக்கலாம். இல்ல மெடிடேஷன் பண்ணும்போது இந்த முத்திரையை வச்சுக்கிறேன். நன்றிங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. சரிதாம்மா. நமக்குன்னா எங்க நிறைய சளி வருதுங்க சார். வலிக்குது, மண்டே வலி இருக்கு. படுத்தா பெறல முடியல. எது என்ன முத்திரை செய்யலாம் சார்? இல்லம்மா, சளி வந்து எவ்வளவு நாளா இருக்குமா? 1 மாசமா இருக்குங்க சார். சரி, ஓகே.
இன்னைக்கு வந்து இந்த மகா சிரசு முத்திரை, லிங்க முத்திரை 2 பண்ணுங்க. என்ன முத்திரைங்க சார்? மகா சிரசு முத்திரை, அது எப்படிங்க சார் போட்டா லிங்க வரணும்? முத்திரை இந்த 2 முத்திரையும் பண்ணிட்டே வாங்க. அது செய்யறேன் சார், அது செய்யறேன். லிங்க முத்திரை பண்றீங்களா? நான் பண்றேன் சார். லிங்க முத்திரை வந்து நெஞ்சு சளியை ரிமூவ் பண்றதுக்கு, ஓகேங்களா? தலையில இருக்கிற சளிக்கு வந்து மகா சிரசு முத்திரை பண்ணணும். சரிங்க சார். வாழ்க நன்றி சார். வாழ்க. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. பத்மாவதியம்மா, பத்மாவதியம்மா, நீங்க கேள்வி கேட்கலாங்கம்மா. வணக்கம்மா. ஐயா, உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுதுங்க ஐயா. அது அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரிங்க ஐயா முத்திரை பண்ணணும்? வரண முத்திரை. ஓகேங்க ஐயா. அது எவ்வளவு நேரம் உடனே குறையணும் அப்படின்னா வருணனை அதிகரிக்கக்கூடிய முத்திரை. கட்டவரல் 3வது கோடுல வைக்கணும். ஓகேங்க ஐயா. சமநிலை படுத்துறதுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப உடனே கூலிங்க வேணா இது பண்ணா, இல்ல சீத்தளி பிராணாயமா. நாக்க டியூப் மாதிரி உருட்டிட்டு அதுல காத்த உரியணும், நாசி வழியா விடணும். மூக்கு வழியா உறிஞ்சு நாக்கு வழியா நாக்கு வழியா காத்த உரியணும். உதட மூடி ஒரு 5 செகண்ட் இழுத்த காத்த நிறுத்திட்டு மூக்கு வழியா காத்த விடணும். ஓகே ஓகே ஓகே. மெதுவா உரியணும். ஒரு 10 எண்ணிக்கையாவது டைம் எடுத்துக்கிறேங்க காத்த எடுக்கிறதுக்கு. சரிங்க. 5 செகண்ட் நிறுத்திட்டு மெதுவா விடுங்க. இந்த முத்திரையை நீங்க வந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் பண்ணணுமா. தண்ணி தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறீங்க. தேவையான உணவையும் நீங்க மாத்திக்கணும். சரிங்களா? எப்படிங்க கூலிங்கான உணவு, ஹாட்டான உணவு எப்படிங்க? நீங்க இந்த இளநீ எல்லாம் காலையில எடுத்துக்கிறீங்க. நீர் மோர் எடுத்துக்கிறீங்க. இப்ப உள்ள கிளைமேட்டுக்கு வந்து மோர் எடுத்துக்கிறீங்க. தயிரை 1 பங்கு 8 பங்கு தண்ணி ஊத்துங்க. 1க்கு 8. ஓகேங்க ஓகேங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. நன்றிங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அடுத்து கேள்வி கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாங்கம்மா. அம்மா யாரும் இல்லைன்னா நிறைவு பண்ணிடலாமா? சரிங்க. இவ்வளவு நேரமாக மிக ஆழமாகவும் தெளிவாகவும் அன்பர்களின் கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதிலளித்த ஐயா அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அவர்கள் அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா. நீங்க ஐயா ரிலீவ் ஆயிட்டாரு. அடுத்த நிகழ்வாக வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யவும். விஜயாலம்மா, வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் வழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. செந்தில்மதிமா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற
பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இறை சாதனை நன்றி. மார்க்கம் வாழ்க வளமுடன் இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன் இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன் வாய்ப்புக்கு நன்றிமா. நன்றிம்மா. வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்துக்கள் பாடிய அன்பர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அன்பர்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் 8:30 மணிக்கு இறையாசிரியர்களின் தற்சோதனை இறைமகன் ஐயா அவர்கள் நிகழ்வில் கலந்து கொள்வோம். கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கோமதியம்மா, மிக்க நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி. நன்றிம்மா.